அறியப்படாத அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம், பாடப்படாத வீரர்கள்னு. அதில் இவர் ஒருத்தர். காரணம் அவர் வந்து ஒரு நான் பிராமணாக இருந்ததுனால அவருக்கு கிடைக்க வேண்டிய விளம்பரம் கிடைக்காம போச்சு. சொல்லித்தான் நமக்கு தெரியுது. பார்த்தா அவருடைய வாழ்க்கை வரலாறு அங்கங்கே அவர் தொட்டு பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு, எத்தனை அவஸ்தைப்பட்டிருக்காரு, எத்தனை காராகிரகம், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை அடி உதைகள், எத்தனை சித்திரவதைகள் எல்லாம் பட்டிருக்காரு. பட்டு அதையெல்லாம் தாங்கி அந்த உடம்பு தாங்கிக்கிட்டு 100 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா அவர் அந்த அளவுக்கு இளமையில் வந்து தன்னுடைய ஹெல்த்தை பாதுகாப்பாக அந்த உடம்பு இருந்திருக்குது. அது ஒரு பெரிய ஆச்சரியம். இத்தனை சித்திரவதையில் அடிபட்டவங்களாம் வந்து இவ்வளோ நாள் வாழ்கிறதே கஷ்டம். ஒரு முழு வாழ்வு வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா இது மாதிரி ஆட்களில் இது மாதிரி தலைவர்கள் இனிமேல் பார்க்குறது கஷ்டம். இவங்கெல்லாம் வரலாற்றில் இடம் பெற வேண்டிய சரியான முறையில் அறியப்படாதவர்களாக போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில்